நல்லவர் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் கர்த்தரை நோக்கி சொல்லியிருக்கிற காரியத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் போலவே நாமும் நம்முடைய காலங்கள், நம்முடைய எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். பிரசங்கி 3வது அதிகாரம், பிரசங்கி 3வது அதிகாரத்திலே 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் என்று. நம்முடைய உயரத்திலோ, நம்முடைய ஞானத்திலோ, நம்முடைய பலத்திலோ, ஆள் பலத்தை சார்ந்து, பணபலத்தை சார்ந்து நாம் இந்த காரியத்தை செய்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது அது தடைப்பட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக இறங்கி செயல்படுவார் என்றால், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன் என்று பிரசங்கி 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே பிரசங்கி சொல்லியிருக்கிறதை இங்கு நாம் பார்க்கின்றோம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று. ஆமாங்க, கர்த்தர் செய்வதுதான் நிலைக்கும், கர்த்தர் சொல்வதுதான் அது நடக்கும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். நம்முடைய தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்த கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறதை இங்கு நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காக செயல்பட ஆரம்பிச்சிட்டார்னா, கர்த்தர் நம்மளுக்காக இறங்கி செயல்பட்டார்னா அது யாருனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நோக்கி தான் வருகிறது. என்னுடைய காலம் என்னவாகும், என்னுடைய எதிர்காலம் என்னவாகும், எதிர்கால பயத்தோடு, காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். நாம் ஒன்று செய்வதுதான் சங்கீதக்காரன் போலவே, கர்த்தாவே என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று அவருடைய கரத்திலே நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய சன்னிதானத்திலே போய் நம்முடைய காலங்களை அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக இறங்கி செயல்பட அவர் நல்லவராய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? பிரியமானவர்களே, வருத்தத்தோடு பிரயாசப்படுகிறீர்களா? வருத்தத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க எதிர்பார்த்த காரியம் கைகூடும், நீங்க நினைச்ச காரியம் கைகூடும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர். மனிதர்கள், நான் உன் கூட இருக்கேன், உனக்காக நான் செயல்படுவேன், நான் உனக்காக உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் வார்த்தையாக மாத்திரமே இருக்கும், கிரிகையில் இருக்காது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அவர் நமக்காக இறங்கி செயல்பட, அவர் கரத்தின் கிரியை மகிமையாய் வெளிப்பட அவர் நம்மளுக்கு ஒரு தகப்பன் உண்டு. அந்த தகப்பனை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த தகப்பனை நாம் நம்பும் பொழுது தேவன் நம்மை அதினதின் காலத்திலே சகலத்தையும் செய்ய, நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.